ஹாய் வீவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்க்கான டைம் அண்ட் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க்குக்கான ஃபைனல் டைப் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டைப் 7 வரைக்கும் பார்த்துருக்கோம். அதுக்கான வீடியோ நீங்கள் என்ன பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துருங்க. அதை பார்த்துட்டு இது பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறதுக்கான வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த வரக்கூடிய Jan 8 அன்னைக்கு குரூப் 4க்கான ஃபர்ஸ்ட் வீக்கான ஃபுல் டெஸ்ட் நடக்க போகுது. நீங்கள் என்ன அதில் ஜாயின் ஆகாத இருக்கீங்களா? அதுக்கான டெலிகிராம் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த டைப் 8ஓட நம்மளுக்கு டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆல் மாடல் சம்ஸுமே கம்ப்ளீட் ஆக போகுது. இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதுமானது. ஓகேவா? ஓகே, இதில் ஸ்கூல் புக் சம்ஸ் ரிலேட்டடாகவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரிலேட்டடாகவும் கவர் ஆகியிருக்கும். ப்ளஸ் எல்லா மாடலில் எப்படிலாம் டைம் அண்ட் ஒர்க்கில் மாடல்ஸ் இருக்கோ அது எல்லாமே கவர் ஆகியிருக்கும். இதோட நம்மளுக்கு ஃபைனல் டைப். ஓகேவா? இதுக்கான ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். 16 நாட்களில் 20 மகளிர் ஒரு வேலையை செய்து முடிக்கின்றனர். அதே வேலையை 16 ஆண்கள் 15 நாட்களில் முடிக்கின்றனர். ஆண் மற்றும் பெண் ஆகியோரின் செயல்திறன் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, 2:1, 3:4, 4:3, 1:2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த சம் நம்ம போட்டுடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி தான். m × d × h டிவைடட் பை W அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா, மின்ஹார் ஒர்க் ரிலேட்டட் சம். இப்போ பாருங்க, அது ரிலேட்டடாக தான் கொடுத்துருக்காங்க. 16 நாட்களில் 20 மகளிர் ஒரு வேலையை செய்து முடிக்கின்றனர். ஒரு வேலை தான் இருக்கு. ஸோ இங்கே W1, 16 நாட்கள் அப்படிங்கிறது D1, 20 மகளிர் அப்படிங்கிறது M1. ஓகேவா? அடுத்தது பாருங்க, அடுத்த பாயிண்ட்ல அதே வேலையை 16 ஆண்கள், இது M2, 15 நாட்களில், இது D2 முடிக்கின்றனர். ஆண் மற்றும் பெண் ஆகியோரின் செயல்திறன் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? W2வும் அதே 1 தான், ஆனால் இதை விகிதத்தில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஒன்றுமே இல்லை. இதை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா விகிதத்தில் கேட்டிருக்காங்களே, அப்போ M1 × D1 × H1 டிவைடட் பை W1 ஈக்குவல் டு M2 விகிதத்தில் கேட்டிருக்கிறனால இங்கே ரேசியை வச்சுக்கோங்க. M2 × D2 × H2 டிவைடட் பை W2. ஓகேவா? இப்போ இதுதான். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எத்தனை மகளிர் இருக்காங்க? 20 மகளிர் இருக்காங்க. ஸோ 20 இன்ட்டு D1, 16 நாட்களில் முடிக்கிறாங்களா? ஸோ 16 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. நம்மளுக்கு ஹார் அப்படிங்கிறது கொடுக்கவே இல்லை. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை, D மட்டும் தான் இருக்கு. அடுத்தது W1 பார்த்தீங்கன்னா ஒரு வேலை தான். ஸோ 1 தான் ஈஸ்ட்டு. அடுத்தது பாருங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதே வேலையை 16 ஆண்கள் 15 நாட்களில் முடிக்கின்றனர். அப்போ M2 பார்த்தீங்க அப்படின்னா 16 எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க? 15 நாட்களில் முடிக்கிறாங்க, அதே ஒரு வேலையை. ஓகேவா? இப்போ இதை எடுத்து எழுதியாச்சு. நாம் விகிதத்தில் செயல்திறன் விகிதம் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால தான் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ரேசியோவில் எழுதியிருக்கோம். இப்போ இந்த 1 அப்படிங்கிறது கேன்சல் ஆகிரும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வேல்யூவும் கிடையாது. அப்போ பாருங்க, 20 × 16 ஈஸ்ட்டு 16 × 15 அப்படின்னு இருக்குமா? இப்போ பாருங்க, இந்த 16க்கும் இந்த 16க்கும் கேன்சல் ஆகிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3, 5, 15, 4, 5, 20 அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆகும். இப்போ பாருங்க, நம்மளுக்கு விகிதத்தில் என்னன்னு கிடைச்சிருக்கு? 4:3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுதான் ஆன்சர். அப்போ இதுக்கான ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் சி, 4:3. இந்த சம் பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் இந்த ஃபார்முலா போட்டு கூட போட தேவையில்லை, அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 16 நாட்களில் 20 மகளிர் ஒரு வேலையை செய்கிறாங்க. ஸோ அந்த 1க்கு வேல்யூ கிடையாது. ஈஸ்டில் கேட்டிருக்காங்க, விகிதத்தில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ரேசியோவில் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? 16 ஆண்கள் ஒரு வேலையை 15 நாட்களில் முடிக்கிறாங்க. அவ்வளோதான் கொடுத்துருக்கிறதுக்கான மீனிங் இதுதான். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டு நீங்கள் கேன்சல் பண்ணலாம். 16க்கு 16 கேன்சல், 3, 5, 15, 4, 5, 20. அப்போ ஆன்சர் 4:3. இந்த மாதிரி சம் வந்தால் இப்படி அப்ரோச் பண்ணுங்க. ஓகே கைஸ், செகண்ட் சம் பாருங்க. ABC ஆகிய மூவரும் ஒரு குறிப்பிட்ட வேலையை முறையே 24, 6 மற்றும் 12 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். எனில் மூவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூவரும் சேர்ந்து, அப்போ உங்க ABC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ A + B + C அப்படிங்கிறதான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா மூவரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் அந்த வேலையை முடிப்பாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, அப்போ A 24 நாட்கள்ல அந்த வேலையை முடிக்கிறாரு. அப்போ A 24, B பார்த்தீங்கன்னா அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிக்கிறாரு? 6 நாட்களில் முடிக்கிறாரு. C பார்த்தீங்கன்னா 12 நாட்களில் முடிச்சிருக்காரு. ஓகேவா? இது கொடுத்துருக்கக்கூடிய கிவன். ஓகேவா?
இப்போ இந்த மாதிரி ஏபியில் வந்திருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணுவோமா? அப்போ சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ண என்ன வரும், ஏவோட வேல்யூ ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணிங்கன்னா 1/24 அப்படின்னு வரும். பியோட வேல்யூவை ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணிங்கன்னா 1/6 அப்படின்னு வரும். சியோட வேல்யூவை ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணிங்கன்னா 1/12 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படிங்கிறதா என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ அப்படியே வந்துட்டு எடுத்து எழுதுங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1/24 ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ 1/6, சியோட வேல்யூ 1/12 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்போ அது இல்லாத பாருங்க, இப்போ உங்களுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 24 அப்படிங்கிறத கிடைக்கும். 24 தான் இங்கே பெரிய வேல்யூவாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் பாருங்களேன், இங்கே 12 இருக்கா, இந்த 12லையும் 24 வந்துட்டு ஒரு 12 × 2 போட்டிங்கன்னா 24 கிடைக்கும். அதே மாதிரி 6 × 4 போட்டிங்கன்னா 24 கிடைக்கும். ஸோ இதுக்கான எல்சிஎம் என்ன அப்படின்னா 24 தான். ஒருவேளை உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா அந்த டானா மெத்தடில் போட்டுக்கோங்க. ஆனால் பெரிய நம்பர் தான் எல்சிஎம். ஓகேவா? ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இப்போ 12 கூட 2 பேருக்குன்னா 24, அப்போ மேலேயும் 2 போடுங்க. இப்போ 6 கூட 4 பேருக்குன்னா 24, இப்போ மேலேயும் 4 போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு டினாமினேட்டரில் காமனாக 24 வந்துருச்சு, ஹோல் டிவைட் பை 24 இருக்கு. இப்போ மேலே பாருங்க 1 + 1 4 4 + 1 2 2 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுங்க. 1 + 4 6, சரி 1 + 4 5, 5 + 2 7, அப்போ 7/24 அப்படின்னு கிடச்சிருக்கு. இது நம்ம ஒரு நாள் வேலைக்கு தான் எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா? ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணோம், அதை தான் நம்ம வந்து எடுத்து எழுதியிருக்கோம். அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதோட வேல்யூ தான் நம்மளுக்கு வேணும். அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படிங்கிறது எப்படி மாறும், இது அப்படியே இன்வர்ஸாக மாறுமா? அப்போ 24/7 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஆப்ஷனில் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். 7வது வாய்ப்பால் 1 7 7, 3 7 21, மீதம் என்ன இருக்குது, 24 21 போயிடுச்சுன்னா மீதம் 3 இருக்குமா? அப்போ 3 7வது வாய்ப்பாடில் வகுப்படாது. அப்போ 3 / 7. ஓகேவா? மூவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க, 3 × 3/7. ஓகேவா? அப்போது இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 3 × 3/7 நாட்களில் முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த டைப்கான ஃபைனல் சம் பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையின் 1/4 பங்கை 20 நாட்களில் செய்து முடித்தால் மீதமுள்ள 3/4 பங்கை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வேலை அப்படிங்கிறது எவ்வளோ அப்படிங்கிறதே கொடுக்கல. ஆனால் 20 நாட்களில் 4ல் ஒரு பங்கையும் முடிக்கிறாரு. அப்போ 4ல் 3 பங்கு முடிக்கிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆனால் கொடுத்துருக்கிறது ஏ அப்படிங்கிறது மட்டும்தான், அந்த ஒருத்தரையே தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, நம்மளுக்கு வேலை அப்படிங்கிறது எது அப்படின்னு தெரியல, ஆனால் 4 பங்கு அது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கொடுத்திருந்தாலே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இதுக்கு சதவீதத்துக்கு 100% அப்படின்னு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கல, அதனால அந்த வேலையை 100% அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 100%த்துல 4ல் ஒரு பங்கு வேலையை 20 நாட்கள்ல முடிக்கிறாரு. அடுத்தது நம்மள என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த 4ல் 3 பங்கு வேலையை எத்தனை நாட்கள்ல முடிப்பாரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. 100% அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. ஓகேவா? 4 பங்கு வேலை இருக்கு. ஓகேவா? அதுல ஒரு பங்கு 20 நாட்கள்ல முடிக்கிறாரு. அப்ப 3 பங்கு எப்ப முடிப்பாரு மீதமுள்ள வேலையை, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 100 அப்படிங்கறத 4 பங்கா பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? அப்ப 100 4 பங்கா எப்படி பிரிக்கலாம், 25 பிரிச்சோம்னா 4 × 25 தான் 100. ஓகேவா? அப்போ இந்த 100 4 25 பிரிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் எடுத்து எழுதுறேன் பாருங்க. இப்போ 4 25 இதை பிரிக்கலாம். 25 ஒரு 25 அப்படின்னு பிரிச்சாச்சு. இப்போ பாருங்களேன், ஒரு பங்கு 4ல் ஒரு பங்கு தான் இவர் முடிச்சிருக்காரு. அப்போ இது ஒரு பங்கு. அப்போ இந்த ஒரு பங்கு போயிடுச்சு அப்படின்னா மீதமுள்ள 3 பங்கு எப்போ முடிப்பார் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 25% அப்படிங்கிறது ஒரு பங்கு. அப்போ இங்கே 3 25 75%, இதுதான் 4ல் 3 பங்கு. ஓகேவா? இப்போ எடுத்து எழுதுங்க. அப்போ 25%, இதை எதுக்காக நம்ம எடுத்திருக்கோம், ஒரு பங்கு. ஓகேவா? இந்த 25%த்தை அவர் 20 நாட்கள்ல முடிக்கிறார் அப்படின்னா அந்த 4ல் 3 பங்கு, அந்த மீதமுள்ள வேலை எவ்வளோ, 75%. இதை எத்தனை நாட்கள்ல முடிப்பார் அப்படிங்கிறதா கொஸ்டின். ஸோ அதை எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இது நம்ம இதுக்காக எடுத்துக்கிட்டோம், இந்த சதவீதம் அப்படிங்கிறது தேவை கிடையாது. இப்போ வந்துட்டு இது என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? அப்போ பாருங்க 25 × x அப்படின்னு வரும். இந்த பக்கம் பாருங்க 75 × 20 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? இப்போ நம்மளுக்கு தேவை எக்ஸோட வேல்யூ தான். ஸோ எக்ஸை இந்த பக்கமே வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 75 × 20 டிவைடட் பை 25 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இப்போ பாருங்க, ஒரு 25 3 25
75 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ 3 × 20 என்னது 60. அப்போ எக்ஸோட வேல்யூ 60. ஓகேவா? அப்போ 4/3 பங்கு வேலையை 60 நாட்கள்ல அவர் முடிக்கிறாரு. அப்போ இப்போ நீங்கள் இப்படி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு பங்கு வேலையை 20 நாட்களில் முடிக்கிறாருன்னா 3 × 20, அப்போ 3 பங்கு வேலையா 3 × 20 எவ்வளோ 60. இப்படி போட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அப்போ 60 நாட்களில் முடிச்சிருக்காரு. இது டேரெக்டாக நீங்கள் ஈஸியாகவே இது பண்ணிடலாம். இது கொஞ்சம் அந்த கொஸ்டின் மெத்தட்லேயே நான் சொல்கிறேன். இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பங்கு வேலை 20 நாட்களில் முடிக்கிறாரு அப்படின்னா அப்போ மீதம் இருக்கிறது 3 பங்கு வேலை. அப்போ 3 கூட அந்த 20 பெருக்குனீங்கன்னா எத்தனை நாட்கள் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகேவா? சப்போஸ் சில டைம் இந்த மாதிரி அப்படியே டேரெக்டாக ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி போடுறது தப்பாக கூட வரலாம். அதனால தான் நான் இந்த மெத்தடுமே சொல்லிட்டேன். ஓகேவா? அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 60 days. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் இந்த 3 சம்மோட நம்மளுக்கு டைப் 8 கம்ப்ளீட் ஆகுது. இதோட டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த டெஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து ரெடி ஆகுங்க. கரெக்டாக சாட்டர்டே நைட் அன்னைக்கு, அதாவது டுமாரோ 6 அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கொஸ்டின் நைட் 7 o'clock மேலே நாம் வந்து டெலகிராமில் சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கான வீடியோவில் சொல்லிவிட்டு உங்களுக்கு டெலகிராமில் அந்த கொஸ்டின் வந்துடும். ஸோ ரெடியாக இருங்க. இந்த டைப்பை பார்த்துட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மண்டே January 8 அன்னைக்கான ஃபுல் டெஸ்ட்டுக்குமே ப்ரிப்பேர் ஆகுங்க. தேங்க்யூ.